அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான்னு கேட்டா, ஆம்பளை கோழி இல்லாம முட்டை வருமா, 10 நாள்ல முட்டை உற்பத்தி ஆகுமா, பெரிய சைஸா கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆராய்ச்சிகள் பண்ணி இன்னைக்கு வேணுங்கிற முட்டை கிடைக்கிறது. ஒரு காலத்துல கோழிக்கறி கிடைக்குமா? கோழிக்கறிங்கிறது பணக்காரன் நீங்கக்கூடிய உணவாக இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு 20 ரூபாய்க்கு கோழி, 25 ரூபாய்க்கு கோழி. நாங்க சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துல 25 ரூபாய்க்கு ஆகியிருக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன நிலைமை? 40 நாள் இப்படி 2.5 கிலோ கோழி உண்டாக்கலாம். ஏன் உண்டாக்குனா? அந்த காலத்துல அப்படிலாம் உண்டாகாது. 22 நாளைக்கு அடகாக்க வச்சு குஞ்சியை வளர்த்தி கடைசியில 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3/4 கிலோ தேரும் கோழி குஞ்சு. இதுதான் கோழி அந்த காலத்துல. அதுல ஒரு கோழி 10 முட்டையை தான் அடகாக்க இயலும். ஒரு கோழி 10 குஞ்சு, ஒரு 12 குஞ்சியை தான் அதுக்கு அடகாக்க இயலும். இன்னைக்கு என்ன, 2000 முட்டையை கொண்டு ஒரு மிஷின்ல வைக்கிறான், 2000 குஞ்சு வெளியே இறக்கிறான், 50 காசு கோழி குஞ்சு விற்கிறான். 50 காசுக்கு கலர் அடிச்சுக்கிட்டு முட்டை விலைக்கு கோழி குஞ்சு விற்கிறான். இந்த கோழிகளை இப்படி சீக்கிரம் இப்படி உற்பத்தி பண்ணணுங்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பெருகிட்டாங்க, தேவை அதிகமாகும் போது மூளை வேலை செய்து, தேவை அதிகமாக முந்தி இருந்தவர்களை விட நமக்கு வசதிகளை பெருக்கி இருக்கிறோம். நல்லா விளைவிக்கணும். முந்தி கோழி டெய்லி கோழி இன்னைக்கு காய்கறியை விட கோழி சீப் இன்னைக்கு. நீங்க அசைவம் சாப்பிடுற ஆட்களா இருந்தீர்களே, ஆனால் தினசரி கோழி சாப்பிடுவது காய்கறி சாப்பிடுவதை விட விலையில குறைவா இருக்கிறது. ஏன் அப்படி உற்பத்தி ஆனிச்சு? அதை பாத்தீங்க. ஒரு காலம் இருந்துச்சு, குடிசையில வாழ்ந்தான், அவ்வளவு அவனுக்கு வாழ முடியும், இட நெருக்கடியா இருக்குமோ ஒண்ணும் செய்ய முடியும். இப்ப என்ன செய்யறான்? இப்படி கட்டுறான், மேல கட்டிட்டு போறான். இப்படித்தானே இடம் கிடைக்காது, இப்படி போறான், 50 மாடி கட்டுறான், சிமெண்ட கண்டுபிடிக்கிறான், காங்கிரீட்டை கண்டுபிடிக்கிறான், இருக்கிற இடத்திலேயே இப்படி பெருசாக்கி இப்படி மேல போயிட்டு 50 மாடி 100 மாடின்னு கட்டிக்கிட்டு போறான். 140 மாடி வரைக்கும் மேல போயிட்டான் மனுஷன். ஏன் அப்படி போறான்? நெருக்கடி மூளையை வேலை செய்ய வைக்குது. ஒரு காலத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஆத்து தண்ணி இல்லாட்டி கிணத்து தண்ணி. இப்ப என்ன பண்றான்? உள்ளுக்குள்ள போற போட்டு 1000 அடிக்கு கீழே போட்டு உள்ளதான் எடுக்கிறாங்கிறான். கடல் தண்ணியை குடிநீராக்குறாங்கிறான். இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, கடல் நீரை என் குடிநீர் ஆக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. 100 பேர் இந்தியாவில் இருந்தா கடல் நீரை குடிநீர் ஆக்குமா? இருக்கிறது போதும்ல. இந்தியாவில் 1000 பேர் இருந்தா நம்ம ஏன் கடல் நீரை குடிநீர் ஆக்கணும்? அப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, கடல் நீரை குடிநீர் ஆக்குவோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இந்த மைக் இருக்குது, ஏன் கண்டுபிடிச்சான்? பெங்களூர் மொத்த ஜனத்தை 20 பேர் தேவையா? சும்மா பேச நீங்க கேட்டு போயிருவீங்களா? பெங்களூர்ல மொத்தமா 20 பேர் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. நான் முன்னாடி நீங்க முன்னாடி உட்காந்துருப்பீங்க, சும்மா பேசினாலே விளங்கும். மக்கள் பேருக்கு 50 பேர் கேட்கணும். என்ன செய்யறது? இப்ப 20 பேர் கேட்கணும்ல. இது மாதிரி ஒண்ணு கண்டுபிடி. இதை கண்டுபிடிச்சது எது காரணமா இருந்துச்சு? பஸ் கார் தான் கண்டுபிடிச்சான். நடந்து போயிட்டு இருந்தான், பார்த்தான் மக்கள் நிறைய பெருகிட்டாங்க, ஒரு பஸ் விட்டா சம்பாதிக்கலாம், கண்டுபிடிக்கிறான். பெங்களூர்ல 100 பேர் இருந்தா பஸ் விடுவானா? மொத்த ஜனத்துக்கு 100 பேர் பெங்களூர்ல கண்டுபிடிப்பான முதல்ல. தேவையா? இதுல என்ன வருமானம் உனக்கு கிடைக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் பேர் இருந்தானா ஒரு நாள் பஸ் தயாரிச்சோம்னா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நீ சந்திரமண்டலத்துக்கு போனீங்க நினைக்கிறான். நாளைக்கு ஒரு காலத்துல பூமியில இடம் பற்றாக்குறையா போச்சுன்னா அங்கேயாச்சும் இருக்க முடியுமா? இப்பவே முன்கூடியே சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சந்திரனுக்கு போய் பார்ப்போம், செவ்வாய்க்கு போய் பார்ப்போம், எங்களையாவது ஒரு இடத்துல ஏதாவது வாய்ப்பு இல்லாம போயிட போகுது அப்படின்றத சிந்திக்கலாம். பாருங்களேன், இப்படியான எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் நெல்லை கொண்டு விதைக்குவாங்க. அறுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். சம்பாவுக்கு பேர் சம்பா பயிர் நெல்லு. 6 மாசத்துக்கு பிறகுதான் அறுக்க முடியும். இப்ப என்ன 3 மாசத்துல இருக்கிறான். குருவை அதுக்கு பேரு. 4 போகும் வருஷத்துக்கு 2 அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன செய்யறான்? 4 அடிக்கிறான். 3 மாசத்துக்கு இருக்கிறான். குருவை இந்த குறுகிய கால பயிர். இந்த 3 மாசத்தை என்ன செய்யறான்னா 45 நாளைக்கு குறைக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துல காலையில விதைக்கலாம், சாயந்தரம் அறுத்துட்டு வருவான். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, மனுஷன் அப்படி போயிங்க பாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறான்? அப்ப காலையில எடுத்து காலையில நெல்ல கொண்டு தூங்குவான், சாயந்தரம் அறுத்துட்டு வந்துடுவான். அப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன உணவு பற்றாக்குறை எத்திக்கிறது? நல்ல விளைவிக்கிறீங்க. நம்மள பிறக்கக்கூடிய ஒருத்தன் 1000 குழந்தை பிறக்குது. வெறும் வயிற்றோட மட்டும் பிறக்கல குழந்தைகள். எதுவுமே மூளையோட பிறக்குது, கையோட பிறக்குது, காலோட பிறக்குது. 1000 ஒருத்தன் பிறக்கிற ஒருத்தனுக்கு உள்ள மூளை என்ன செய்யும் தெரியுமா? லட்சம் பேருக்கு தீர்வு சொல்லும். 1000 பேர் பிறக்கிறான்னு நீங்க பாப்பீங்க. இந்த 1000 ஒரு ஜீனியஸ் கிடப்பான். 1000 பேர்ல ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒண்ணு கண்டுபிடிப்பான். காலையில விதைச்சு சாயந்தரம் அறுக்கிற நெல்லை கண்டுபிடிச்சிருவான். அப்ப நீங்க அறுத்து கட்டிட்டீங்கன்னு சொன்னா அவன் கிடப்பான உலகத்துக்கு? அவன் கிடைச்சிருப்பானா? நம்ம தாய் தகப்பன்மார்கள் நம்மளை பத்தி இப்படி நினைச்சிருந்தா நம்ம கதை என்ன? நம்ம பேசுறோமே, நம்ம தாய் தந்தையர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி இதோட முடிச்சுக்கிறோம் நினைச்சிருந்தாங்க நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால இந்த குடும்ப கட்டுப்பாடுனால என்ன பெரிய சுபிச்சு அதெல்லாம் நினைக்க கூடாது. அது பெரிய நன்மையானதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த காரணத்துக்கு நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தை பெறுவது நீங்கள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்,
உங்களுடைய உடல்ல உங்களுக்கு தாங்குற வலிமை இல்ல, அது மாதிரியான ஒரு நிலை நீங்கள் இருந்தால் நீங்கள் சுயமாக நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணாம அது ஒரு சிறப்புன்னு சொல்லாம உங்க அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம். அதை எப்படி செய்யலாம் இஸ்லாம் சொல்லுது? அதுல 2 முறை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஒன்னு, நிரந்தரமாக அந்த குழந்தை பெறுகிற தன்மையை இழந்து விடுவது ஒரு முறை. இன்னொன்று தற்காலிகமாக அதை ஒத்தி போட்டு வைப்பது. இஸ்லாம் நிரந்தரமாக இழந்து விடுவதை தடுக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்திருச்சீங்க, போதும்னு மொத்தத்தை அறுத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தை பெறுவதற்கான அந்த ஆற்றலையே ஆணோ பெண்ணோ சுத்தமா எடுத்தாச்சு. 2 பிள்ளையும் ஆக்சிடென்ட்ல போயிட்டான், எவன் கொடுப்பான் திருப்பிங்கிறப்ப? அதாவது போதும் நீ நினைச்சாலும் கூட நீ சுத்தமா புள்ள பெற சக்தியை ஆணும் பண்ணி இழந்துட்டீங்க சொன்னா அந்த 2 குழந்தை இறந்து போச்சுன்னா என்னப்பா செய்வ நீ? உனக்கு அறுத்து போட்ட தருவான திருப்பி தருவானா? அந்த ஆற்றலை உனக்கா திருப்பி தர ஏழுமா? இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா, டெம்பரவரியா நீ தவிர்த்துக் கொள்ளலாம். காண்டம், எத்தனை காண்டம் இருக்குது, அல்ல காப்பரட்டி மாதிரியான பொருள்கள் இருக்கிறது, அதுகள் மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி டெம்பரவரியா குழந்தை தரிக்காமல் தடுக்கலாமான்னு கேட்டா தடுக்கலாம். அது எப்படி நான் தடுக்கலாம் நான் சொல்றேன். நபிகள் நாயகம் காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம், அதாவது குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது உச்சநிலையை அடைகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா இங்க வெளியே விட்டுருவாங்க. இது ஒரு முறை அந்த காலத்துல காண்டம் கிடையாதுல, இப்படி ஒரு முறை இருந்தது. இது நபிகள் நாயகத்தின் கவனத்துக்கு கொண்டு வரும்போது தடுக்கல, எங்கிட்ட விட்டுருப்போங்க. அப்ப குழந்தை பெறாமல் இருக்கிறத அது வெளியே வர்றது போல பேக் பண்ணி வெளியே இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த காண்டம் மாதிரி இந்த ஆணுரை மாதிரியான பொருள்களை யூஸ் பண்ணி நினைச்சால் நாளைக்கு நம்ம குழந்தை வேணும்னா உற்பத்தி ஆக்கிடணும், சக்தி இழந்துடக்கூடாது. அப்படித்தான் ஒரு குடும்ப கட்டுப்பாடு செய்யணுமே தவிர பெண் குழந்தை பெற தன்மையே இழந்து தாண்டு வைங்க, ஒரு ஆண் அந்த தன்மையே இழந்து தாண்டு வைங்க, அப்ப நம்மளுக்கு யாரும் திருப்பி தர வேலை. குடித்த 2 குழந்தையும் கேரும் நம்ம சொல்ல இயலுமா? கடைசி வரைக்கும் நீச்சல் குளத்தில் கடல்ல விழுந்து போய் மோதா போயிடறான், 20 வயசுல செத்து போயிடறான், 18 வயசு செத்து போயிடறான். அப்ப எனக்கு ஒரு புள்ள வேணுமே நினைச்சா யார் தருவா? நமக்கு யோசிச்சு பார்க்கணும். அதனால இஸ்லாம் இதை அனுமதிக்கிறது. எதை அவங்க அளவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நிறுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரியான முறையில அறுத்து கட்டிடக்கூடாது. சிசேரியன் பண்ணிட்டாங்க, அப்ப சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா 2 சிசேரியன் பண்ணலாம், அதிகபட்சமான ஒரு 3 தடவை பண்ணலாம். 4வது அவங்க டெலிவரி ஆனா செத்து போயிருவாங்க. இப்படியான உயிர் போற கண்டிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது இந்த டெம்பரரியா உள்ளது சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிடலாம். தயாரிக்கிற பொருள் சரியா இல்லைன்னா அது மீறி போயிட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அது உயிர் முக்கியம் என்ற காரணத்துக்காக வேண்டி அப்படி செய்யலாம். அந்த பெண்ணு சொன்ன மாதிரி கட்டாயப்படுத்தியோ நீங்க வாட்டி பெற்று தள்ளிக்கிட்டே இருக்கீங்க இஸ்லாம் சொல்லல. அதே நேரத்தில் இதை முஸ்லீமுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லல, எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறது. இந்த போதனையை எல்லா மக்களுக்கும் சொல்லுது. இது வறுமைக்கு பயந்து நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் ஒரு கிஃப்ட், உலகத்துக்கு நன்மை தான் பயக்கும். உங்களுக்கு முடியலையா தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு உரிமை இருக்கு, அனுமதி கொடுத்திருக்கு, தடை இல்லை, குற்றம் கிடையாது. 2வது கணக்கு வழக்கு இல்லாம கல்யாணம் பண்றாங்க, அது 2வது கேள்வி ஆயிடுதுன்னா, ஏன்னா நிறைய கேள்வி பாக்கி இருக்குது. அதனால அவருக்கு ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க. அப்ப அவர் கேட்டுட்ட காரணத்தினால அந்த கேள்வி யாரையா கேட்க சொல்லுவோம், வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம் அந்த கேள்விக்கு. தெரியுதா? இல்ல கேட்பாங்க, கேட்கக்கூடிய சொல்ல கேட்டுருவாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறது தானே கேட்கறியா? அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்காக நான் ஒரு புஸ்தகம் இருக்கிறது உங்களுக்கு இப்ப தர சொல்லிடுறேன். திருமணங்களை பற்றி உள்ள புத்தகம் கொடுமா? சாய்தால் எடுத்துட்டு வாப்பா, ஒரு புக் எடுத்துட்டு வா. போ தம்பி, இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறதாண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதுல நான் இது சொல்வதை விட கூடுதலான விவரங்கள் அதுல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. தந்துடுறேன், இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருவோம். ஐயா, நான் தர்மபுரியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த தர்மபுரியிலிருந்து இங்க வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் எனது ஆருயிர் நண்பரான திப்பு சுல்தான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா அவர்கள் பி. ஜெயினுddin அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட என்னை மன்னிக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூடி வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நடமாடும் தூதரே. சரி, சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் முதலிலே கேட்டிருக்க வேண்டிய டைமை விட்டுவிட்டேன். அதனால் கடவுளாகவும் எனது நண்பராகவும் இந்த தருமபுரி மாவட்ட செயலாளருமான இருந்தவரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நான் நழுவி விட்ட வாய்ப்பை. அவர்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். ஐயா, நீங்கள் மெத்த படித்தவர்கள். இந்த சபையில் நான் கேட்கிற கேள்வி முட்டாள்தனம் என்று தயவு செய்து எண்ணக்கூடாது. கேள்வி என்னவென்றால், கடவுள்
ஒருத்தரே அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த கடவுள் வந்து இறை தூதர்களை வந்து வழி வழியா அனுப்பி இருக்கிறான்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த கடவுள் வந்து ஏன் மனிதனிலிருந்து தெய்வமாகலாம் அப்படின்றாங்க. இதுல இருந்து மனிதனிலிருந்து தெய்வமும் இது வரைக்கும் ஆனதும் இல்ல. அதே நேரத்தில் வந்து இறை தூதர்களை அனுப்பி அவர் வந்து கடவுளுடைய வல்லமையும் கிருபையும் ஈகை எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கிறாரு. ஏன் அது அவரே வந்து நேரடியா செய்யக்கூடாது? அழகான கேள்வி. நன்றிக்கு ஐயா. அந்த கேள்விக்கு முன்னாடி 2-3 செய்தியை சொல்லிட வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த மிகைப்படுத்தி புகழுதல் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி சரி, மக்களை பாராட்டுவாங்க, சரியா? சரி, ஓகே. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா